கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் 58 வயசு ஆகுது. ஸோ உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கு வந்து கருத்து வேறுபாடு. சில நாட்களா வந்து நீங்க பேசாமல் இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் நாள் பேசுவீங்களா? அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அப்ப இந்த கடகராசிக்கு வந்து இப்போதைக்கு குரு அதிசார பயிற்சியாகி ராசியில வந்து குரு உச்சம் பெற்று உங்களோட திருமண வாழ்க்கையை 7ஆம் பார்வையா பார்க்குற ஒரு காரணத்தினால, அப்ப இன்னையிலிருந்து டிசம்பருக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க மறுபடியும் உங்க மனைவிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணி பாருங்க. ஸோ இன்னையிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதிக்குள்ள வந்து ஒரு மனம் மாற்றம். ஸோ மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய கெப்பாசிட்டிய இவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ அப்போ உங்க மனைவிட்ட பேசி பாருங்க. அவங்களுக்கு வந்து ஸோ உங்க கூட மறுபடியும் தொடர்வதற்குரிய எண்ணம், விருப்பம் வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, தாராளமா நீங்க மறுபடியும் உங்களோட திருமண வாழ்க்கைய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது ஃபினான்சியல் அப்படின்னு வரும்போது, ஃபினான்சியல் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ராசிக்கு வந்து குரு உங்களுக்கு அதிசார பயிற்சி ஆறது தான் ஒரு பாசிட்டிவ். அவர் வந்து பாக்கிய ஸ்தானத்தையும், பூர்வ ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, உங்களோட வேலைக்கு தகுந்தாற் போல, உங்களோட வியாபாரத்துக்கு தகுந்தாற் போல இன்கம் பேசஸ் இருக்கும். அதே மாரி வந்து செவ்வாய் வர ராசிக்கு 4ல இருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, உங்களோட வேலைக்கு, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள நீங்க கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, இன்வால்வ்மென்ட் பண்ணீங்கன்னா, அது ரிலேட்டடா உங்களுக்கு ஃபினான்சியல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?